சுத்துறா அப்படின்னா அவன் சுத்துறானோ அல்லது சக்கரம் சுத்துதோ, சுத்திடுறான், பானை வருது இல்லைங்களா? ஆகையினால இப்ப துணை காரணம் என்ன? சக்தி, சிற்சக்தி. இன்னொன்னு சிற்சக்தியோட படைக்கிறான்னு வச்சுங்க, எல்லா பானையும் ஒரு மாதிரியே வந்துடும். ஏன் வித்தியாசமா வருது படைப்பு அப்படின்னு கேட்டா, அவரவர்கள் செய்த வினை. வினைக்கு ஈடாக ஆண் பெண் அல்லது 6 அறிவு படைத்த உயிர்கள் அமைது. தெரியுதுங்களா? இப்ப எனவே துணை காரணம் இருவினையும் சிற்சக்தியும், முதற் காரணம் மாயை. எனவே 2 பாசத்தை நாம இங்க உண்டு என்று நிறுவுகின்ற காரணத்தினால் இது பாசம் உண்டு என்று நிறுவுகின்ற நோக்கத்தை கொண்டது 2ஆம் சூத்திரம். ஒன்று உண்டுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அதுதான் ஆணவம் உண்டு. அந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் பிறந்தோம், பார்த்துட்டோம் முதல்ல. இப்போ 2வது சூத்திரம், அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. எது நிற்கும்? திரும்பவும் படிக்கிறேன். அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய் இருவினையின் போக்குவரவு புரிய. எது போக்குவரவு புரிய? இல்லை, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. எது நீக்கமின்றி நிற்கும்? ஐயோ, இன்னும் கேள்வி பதில் கிடையாது, குழப்பி விடுவீங்க. திரும்பவும் நான் யூட்டர்ன் போய் வரணும், பெரிய தொல்லை. ஆமாம், இப்பவே பெண்கள்ல பல புதுமுகங்கள் வந்திருக்கு. அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய் இருப்பது யார் என்று கேட்டால் இறைவன். ஆனா இங்க இறைவன் இருக்காது, அவன் மறைஞ்சுதானே இருப்பான். 2ஆம் சூத்திரத்திலே அவன் மறைஞ்சிருக்கிறான். அவையே ஆய், அவைன்னா இந்த இடத்துல அவைன்னா நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவன், அவள், அது எனும் அவை. அவையே ஆய், இந்த உலகம் என்பது இங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் குறிக்கும். அவையே ஆய், தானே ஆய், தனியாவும் இருப்பான். அவையே தானே ஆய், அதாவது உடனாகவும் இருக்கிறான், தனியாகவும் இருக்கிறான், சேர்ந்தும் இருக்கிறான். அதுதான் முதல் நாள் வகுப்பிலே நான் சொன்னேன். 3 நிலையிலும் இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமானது சைவ சித்தாந்தத்தில். இதை வச்சுதான் நாம சங்கரருடைய வாதத்தை மறுக்கிறோம். சங்கருடைய வாதம் ஏகாத்மவாதம். நாத்திகருடைய வாதத்திற்கும் அதற்கும் அதிக வேற்றுமை இல்லை. நாத்திகருடைய வாதத்தில் கடவுளும் இல்லை, உயிர்களும் இல்லை. சங்கருடைய வாதத்தில் நானே கடவுள். இப்ப நானே கடவுள், அப்ப ஏகாத்மவாதம் ஒன்றுதான், ஒரே உயிர் தான், அதுதான் கடவுள், அதுதான் உயிர். பையா உள்ள இருக்கிற உயிரும் யான் உயிரும் கடவுளுடைய உயிரும் எல்லாம் ஒரே உயிர் தான். இதுதான் ஏகாத்மவாதம். அதுவும் அத்வைதம் தான் சொல்லப்படுகிறது. ஆனா சைவ சித்தாந்த நோக்கத்துல அதை கேவலாத்வைதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அத்வைதத்தை சுத்தாத்வைதம் அப்படின்னு சொல்லுவோம். இது சுத்தமா கேவலமாங்கிறத இப்ப நாம சொல்லக்கூடாது. இந்த சூத்திரம் முடிஞ்ச பிறகுதான் இது சயின்டிபிக்கா நம்ம கொண்டு நிறுவனம். நிறுவன பிறகுதான் சரி, சயின்டிபிக்கா நம்மளுக்கு தான் சரியா இருக்கு அப்படிங்கிற முடிவிற்கு நாம் வருவோம். இப்போ இந்த சூத்திரத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, புனர் உற்பவம் வருமாறு நுதலிற்று. புனர் அப்படிதான் அதுல போட்டிருப்பாங்க. என் நுதலிற்றோயனின் என்ன இந்த சூத்திரம் சொல்லுகிறது என்று கேட்டால், புனர் உற்பவம். உற்பவம்னா படைத்தல், புனர் உற்பவம் மீண்டும் படைத்தல். ஏன் மீண்டும் மீண்டும் படைத்துக் கொண்டே இருக்கிறான்? மீண்டும் மீண்டும் ஏன் நமக்கு பிறப்பை தருகிறான் என்பதற்கான காரணத்தை இந்த சூத்திரம் சொல்லுகிறது. ஏன்னா அவன் கேட்கிறான், ஒடுங்கினது ஒடுங்கியே கிடக்க வேண்டியதானையா, திரும்ப ஏன் அது பிறந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான்.
அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஒடுங்கி மலத்து உளதாம். மலம் இருக்கிற காரணத்தினால மீண்டும் உளதாகிறது. சரி, உளதாகிறது இல்லை, இருந்து தொலைச்சிட்டு போட்டுமே, இங்கே இருக்க வேண்டியதானே இது. அவனே இருக்க முடியல, எப்போ கொண்டு போற அப்படிங்கிறான். கோயிலுக்கு வந்து ரொம்ப பேர் அதுதான் வேண்டிக்கிறான், ரொம்ப நாள் போட்டு இழுக்காத, நடக்க முடியல, எழுந்திரிக்க முடியல, உட்காந்தா இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியது தூக்கி, எப்போ கொண்டு போறேன்னு அவனே கேட்குறான். அவன் ஒரு பீரியட் ஆசைப்பட்டு தான் புள்ளை பெற்றான். புள்ளை அதெல்லாம் எமன்டா, கடங்கார பயிலோடா. முன் ஜென்மத்தில் எவன் வேண்ட கடன் வாங்கணும், அவன்லாம் புள்ளையா பிறந்துட்டாங்கிறான். எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் வேண்டாங்கிறான். இப்போ கடைசியாக தான் வேண்டாம். இந்த வேண்டாமை என்ன விழுப்பொருள் நல்ல அந்த பொருளை கடைசியாக தான் தேடுறான். ஆகையினால அந்த நேரத்தில் ஆண்டவனு பார்க்குறான், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன சட்டை ரொம்ப நஞ்சும் பிஞ்சும் போயிட்டுது இவனுக்கு. அவன் ஆண்டவன் கொடுத்த சட்டை தான் வினைக்கீடாக, அது சேர்த்துக்கணும், வினைக்கீடாக இந்த சட்டையை அவன் தான் கொடுத்தான். ரொம்ப போட்டு அதை யூஸ் பண்ணி அது ரொம்ப அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணி இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த உடல் என்கிற சட்டை வந்துருச்சு. சரி, இதை நீக்கி விட்டு புது சட்டை ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கொடுப்போம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் வினைக்கீடாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கொடுக்குறான். அப்போ ஏன் புழுவா படைச்சேன்னு கேட்கக்கூடாது, நீ அந்த மாதிரி பண்ணுன அதனால புழுவா படைச்சு விட்டேன் அதனால. ஆனால் உடம்பு புதுசு, புத்தம் புதுசு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருந்தால் முக்தி உண்டு. ஏன் உங்கள் ஊரில் தானே நாரைக்கு முக்தி கொடுத்தாரு, கருக்குருவிக்கு உபதேசம் பண்ணாரு, எல்லாம் உங்கள் ஊரில் நடந்தது தானே. அதனால் எப்படி வேணாலும் பிறக்கலாம், ஆனால் அவனை மறக்கக்கூடாது. மறக்காமல் இருந்தோம்னா முக்தி உண்டு. ஆகையினால புனர் உற்பவம் வருமாறு நுதலிற்று. ஏன் முதல் உற்பவம் அப்படின்னு சொல்லாம புனர் உற்பவம் அப்படின்னா, உலகம் மிக மிக தொன்மையான அனாதி. ஆகையினால அது வந்து ஒரு முற்றழிப்பு அப்படின்னு சொல்றோம்ல, மகா பிரளயம். அப்பொழுது எல்லாம் ஒடுங்கி விட்டது. அந்த ஒடுங்கிய பின்னால் மீண்டும் மீண்டும் தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார். இப்போ அவையே ஆய் பார்க்கிறோம். நான் ஒவ்வொரு சொல்லாவே சொல்றேன். அவையே ஆய், இறைவன் அதை கொண்டு வந்துக்கணும் இங்க, இல்லைங்களா? இறைவன் எழுவாயே இல்லை இதுல. இறைவன் தான் உயிர்களுடன் கலந்துள்ள தன்மையினால் உயிர்களே ஆய், அவையே ஆய், உயிர்களாகவே பொருள்தன்மையால் வேறு, ஆனால் நெருக்கத்தினால் உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவந்தானே ரெண்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடுறான். அவன் செத்தோன்னு அவன் செத்தா போடுறான். ஒரு 2-3 நாளைக்கு எழுதிட்டு இருப்பா. அப்புறம் தான் 4 நாள் டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்டி டிவி பார்க்குறேன்னா அந்த கவலையை மறக்கதான் அப்படிங்கிறான். ஆகினால அவையே ஆய், அந்த உயிர்களாகவே ஆகி, உயிர்களாகவே ஆயிட்டா அது பண்ற குற்றமெல்லாம் இவனே சாருமே, சாராது. தானே ஆய் தனித்தும் நிற்கிறான். தனியா போயிட்டான்னா இந்த உயிர்களுக்கு எது அறிவை தருவது, ஆற்றலை தருவது? அவையே தானே ஆய் உயிர்களுடன் நின்று அறிவித்தலால் உடனாயும் நின்று. இதெல்லாம் எப்படி செய்யறான்னா, அம்மா இல்லாம ஒன்றும் நடக்காது. அம்மா இல்லாம ஒன்றும் நடக்காது. அம்மா அருள் புரிஞ்சாதான் இயங்கும் உலகமே. நான் சைவ சித்தாந்தம் தான் சொல்றேன். ஆகையினால ஆணையின், அம்மா ஆணையிட்டால் தான் நடக்கும். அதனால அம்மாவுக்கு பேரே ஆணை தான். சைவ சித்தாந்தத்தில் அம்மாவுக்கு பேர் என்ன, சக்திக்கு பேர் என்ன, ஆணை தான். அங்க ஆணை பிறப்பித்தால்தான் கீழே செயல்கள் நடக்கும், செயல்கள் கீழே நடக்கும். எனவே ஆணையின் தன் ஆணையனும் சிற்சக்தியால், தன் ஆணையனும் சிற்சக்தியால். இதோட நிறுத்திக்கணும். எதை? இறைவனை. இதெல்லாம் இறைவனுக்கு உரியது. அப்புறம் பாருங்க, போக்கு வரவு புரிய. இதை செய்யறது யாரு? போக்குவரவு. எது போய் வருது? இறைவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கான். அவன் எங்க இருக்கிறான்? இப்ப இறைவன் இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தாலும் இவன் போறதுக்கும் வர்றதுக்கும், இறைவன் தான் எங்கும் இருக்கிறான்ல. இப்ப சார், இப்போ எங்கும் தண்ணி இருந்தா அப்படியே நின்று விடும், அதான் வெள்ளம். இப்போ ஒரு இடத்துல பள்ளம் இருந்துன்னு வச்சுங்க, அங்க ஓடும், இல்லைங்களா? இறைவன் எங்கும் இருக்கிறான். அதனால அவனுக்கு போக்குவரவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு வினைகள் கிடையாது. அவன் இறக்க வேண்டிய பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அவன் பிறவா யாக்கை பெரியோன், பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னார். அதை கூட யாக்கையை கொண்டு வந்தார். இந்த யாக்கை தான் பிறக்குது இறக்குது. என்ன அருமையா சொன்னான் பாருங்க இளங்கோடிகள்.
அடுத்த முறை வரும்போது பிறவா யாக்கை பெரியோங்கிற புத்தகம் கொண்டாடுறேன். ஒரு காப்பி 20 ரூபா தான். இந்த காப்பியே 20. அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இறைவனும் அப்படிதான். என்று நீ அன்று நான். பிறவா யாக்கை பெரியோன். யாக்கப்படுவதனால் யாக்கை. கவிதை எப்படி யாக்கணுமோ அதுக்கு பேரு யாப்பு. பிறவா யாக்கை. இப்ப ஐயா தான் போக்குவரவு புரிய போறாங்க வராங்க. ஏன் ஆணை வருது அங்கிருந்து. ஆணை வர வர அந்த ஆணைக்கேற்ப வெளியில போறது, உள்ள வர்றது, உள்ள வர்றது, வெளியில போறது. எனவே போக்கு வரவு புரிய, இறத்தல் பிறத்தல் ஆகிய செயல்களை செய்ய. புரியன்னா இடையறாது, புரியன்னா இடையறாது செய்ய. அப்புறம் பாருங்க, ஆணையின், அந்த ஆணையை இங்க கொண்டாடணும். ஆணையின் தன்னுடைய சிற்சக்தியோடு நீக்கமின்றி, சிவம் வேறு சக்தி வேறுன்னு இல்லாம சிவசக்தியாக இருந்து படைக்கிறான், காக்கிறான், ஒடுக்கிக் கொள்ளுகிறான். அந்த நிலையில உயிர்களோடு எப்படி இருக்கிறான், சக்தியோடு எப்படி இருக்கிறான்னா உயிர்களோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறான், பிரிந்தும் இருக்கிறான், பிரிந்தும் இணைந்தும் இருக்கிறான். சக்தியோடு எப்படி இருக்கிறான்னா எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறான். சக்தியை வேற உடம்பை வேற பிரிக்கவே முடியாது. சக்தியை பிரிச்சா உடம்பு அவ்வளவுதான், சவம் போல கிடக்கும். இல்லைங்களா? இல்லைங்களா? ஆகையினால சிவத்தையும் சக்தியும் பிரிச்சே வழிபடக்கூடாது. சிவலிங்கத்தில் சக்தியும் இருக்குது. அதனால தான் ஒரு காலத்தில் தனியாக அம்பாள் கோயிலே கிடையாது. அப்புறம் போக சக்தி அம்பாள்னு கருவறையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் தான் முதல்ல என்ன பண்ணான், சக்திக்குன்னு தனியாக கோயில் கட்டினான். அதுக்கப்புறம் சக்தி, அப்புறம் சக்தி வழிபாடு மட்டுமே விஞ்சிடுச்சு. இப்போ உங்கள் ஊர் ஆட்சி யார் கையில்? அம்மா கையில் தானே. சிதம்பரம் அங்கே ஆட்டம் போடுறவர் ஐயா, அங்கே ஆட்டம் போடுறவர் ஐயா, இங்கே ஆட்சி பண்ணுறவங்க அம்மா. அதனாலே ஒரு பழமொழி உங்களுக்கே தெரியுமே, நீங்கள் என்ன சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. இந்த பக்கமும் உண்டு இல்லை. என்னையும் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன சிதம்பரமா மதுரையான்னு. நான் சொன்னேன், நான் தஞ்சாவூருன்னு. யோ, உங்கள் மாவட்டத்தை கேட்கலையானா நீங்கள் சிதம்பரமா மதுரையா அப்படின்னார். அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா புரியலையேன்னாரு. அந்த நாளில் தஞ்சாவூர்னா என்ன பிரசித்தம்னா தலையாட்டி பொம்மை. ஆகையினால வீட்டுக்காரி எது சொன்னாலும் நான் தலையாட்டிடுவேன் அப்படின்னா நீங்க மதுரை தான் அப்படின்னாரு. கிடையாது, தலையாட்டி பொம்மை தலையாட்டுமே தவிர டபால்னு உழுந்துடாது. ஆற்றவரையும் ஆட்டம், அப்புறமா அப்படியே டபக்குன்னு செட்டியார் மாதிரி உட்காந்து. ஆகையினால அவ சொல்றப்பெல்லாம் அப்படியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மதுரைக்கு போறீங்கல்ல, வரும்போது அங்க இந்த தாழம்பூ குங்குமம் இருக்கும். என்ன காலில் விடுதா? தாழம்பூ மண குங்குமம் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துடாதீங்க. அதுக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் அவசரமாக வரும்போது இப்போ வாங்காமல் போகிறேன். ஆகையினால ஆற்ற வரலையும் ஆற்றோன்னு தவிர அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் நடந்து கொள்வேன். ஆகையினால் நான் தஞ்சாவூருன்னு சரியான ஆளியானார். ஆகையினால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கருத்து இல்லாதவன் கதை அடிப்பான். எனக்கு கருத்து இல்லாமல் இல்லை, அப்போதான் உங்களை கேட்க வைக்க முடியுயா. அதுக்காகத்தான் புரிய வைக்க முடியா. மருந்து கொடுத்தா கசக்கும், அதுக்காக கொஞ்சம் சீனியை தடவி கொடுக்குறோம். அதனால சீனியை மட்டும் சாப்பிட்டுட்டு மருந்தை தள்ளிவிடாதீங்க, அப்புறம் சுகர் வந்துடும் உங்களுக்கு. ஆகையினால அதுக்காக ஒரு சுகர் கோட்டட் பில்ஸ், சுகர் கோட்டட் பில்ஸ் ஆச்சுங்க. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் நிற்பன். இப்பதான் எழுதுறாரு உரையில நிற்பன். இப்ப நிற்கும்னு எழுத முடியாது, ஏன்னா சக்தியோட சேர்த்து பார்க்கிற பொழுது ஆண்பால் பெண்பால் வந்துடல நிற்பன். இப்ப நாம ஒன்னு ஒன்னா பார்க்கணும். இப்ப சில கேள்விகள் நமக்கு உருவாகுது. இப்ப சங்காரக்காரனாகிய மகா சங்காரக்காரனாகிய இறைவன் உடலிலே உயிர் கலந்திருப்பதை போல பின்னாடி சொல்றார். உடலிலே உயிர் கலந்திருப்பது போல இப்ப இந்த 3 உதாரண வெண்பாவையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உடலிலே உயிர் கலந்திருப்பது போல அவையாகவும் பொருள் தன்மையினாலே வேறாகியும். உடல் வேற உயிர் வேற இல்லையா? உடல் அழியும், உயிர் அழியாது. பொருள் தன்மையால் வேறாகியும், அதாவது உயிர்கள் வேறு வேறு உடம்பு எடுக்கும், இறைவன் வேறு உடம்பு எடுக்க மாட்டான். அவன் தோன்றி மறைவானே தவிர பிறந்து சாவதில்லை. அதனாலதான் அவனுக்கு பிள்ளைத்தமிழே பாடுறதில்லை, பிள்ளைத்தமிழே அவனுக்கு பாடுவது இல்லை. கண்ணும் உயிரின் அறிவும், கண் இருக்கு,
ஆனா இந்த உயிர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாதான் பார்க்கும். இல்லாட்டி இப்படியே உட்காந்துருப்பான். யோ என்ன நீ நிக்கிறது கண்ணுக்கே தெரியலையா? ஓ நீங்க வந்தீங்களா, நான் வேற எதுலயோ சிந்தனையா இருந்தம்மா. எனவே சிந்தனையை கண்ணொளியோடு சேர்த்தால்தான் வந்தது தெரியும். கடைசி காலத்துல சில பேர் சொல்றாங்க, இந்த புடவை கட்டி மறைச்ச மாதிரி இருக்குங்க கண்ணு அப்படின்னு. நான் தான் சொல்றது, புடவையே பார்த்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். காலம் புறாவும் புடவையே பார்த்துட்டு இருந்தா கடைசி காலத்துல புடவை கட்டி மறைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆகையினால இந்த உயிர் அறிவும் கண்ணொளியும் போல, கண்ணும் உயிரின் அறிவும் ஒரு பொருளை ஒருங்கு காணுவதைப் போல் உயிருக்கு உயிராயிருந்து உடனாயும் இருக்கின்றான். எனவே உடனாய் வேறாய் இல்லைங்களா, மூன்று நிலைகளிலும் இருக்கிறான். தானாய் அப்படின்னா தனித்த பொருள். அதுதான் நான் முதல் நாள் சொன்னேன். பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்த உடனே டிரைவர் கீழே இறங்கி போய் டீ குடிச்சிட்டு இருப்பான், அல்லது டீ குடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவன் வேறாய் இருக்கிறான். கண்டக்டர் விசில் அடிச்ச உடனே ஏறி அப்படியே உட்காந்துருப்பான் இல்லைங்களா, உட்காந்துருப்பான். அப்ப உடனாய் இருக்கிறான். அப்புறம் ஸ்டேரிங்கை பிடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அப்ப ஒன்றாயிடுறான். இவனும் அந்த மோட்டாரும் ஒண்ணுதான். நினைச்சா மோட்டாரை ஓட வைக்கலாம், இல்லைன்னா நிறுத்தி வைக்கலாம். ஒன்றாய் வேறாய் உடனாய். அதான் ராமூர்த்தியோட சொன்னார். இப்படிலாம் புதுசா அவர் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டி இருக்குன்னு. வேற ஒண்ணும் இல்லை, விளங்கணுமே என்பதற்காகத்தான். அப்படி நின்று ஆன்மாக்கள் இருவினையால் இறப்பும் பிறப்பும் புரியும்படி அவ் இருவினைகளை செலுத்துவதாகிய ஆணையனும் தன் சிற்சக்தியோடு பிரிவின்றி விளங்குவான். சிற்சக்தியோடு பிரிவின்றி விளங்குவான். பிரிக்கவே கூடாது, பிரிக்கவும் முடியாது. ஆனா உயிர்களோடு பிரிந்தும் இருப்பான், சேர்ந்தும் இருப்பான், உயிர்களாகவும் இருப்பான். எனவே ஆணையின் இருவினையின் என்று கூறிய அதனால் ஆணையாம் சிற்சக்தி துணை காரணம். அதான் சொல்றாரு. இந்த இருவினைக்கு எது பற்றுக்கோடுன்னா சக்தி. அந்த சக்திக்கு எது பற்றுக்கோடுன்னா இறைவன். ஆகையினால்தான் இறைவன் திருவடியில் சென்று சேர்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இறைவன் மூன்று நிலைகளில் இருக்கிறான். இதை நம்ம பார்க்கணும். இதை பார்த்தால்தான் மற்ற சமயங்களிலிருந்து சைவ சமயம் எப்படி தனித்து நிற்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையினால இதை மூன்று அதிகரணங்களாக பிரித்துக் கொள்ளுகிறார். எதை அவையே தானே ஆய் அப்படிங்கிறத, அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய், இதை மாத்திரம் மூணா பிரிச்சுக்கிறார். அவையே ஆய், உயிர்களாகவே அவன் இருக்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் வெண்பா, இதான் முதல் அதிகரணத்தில். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரடைக்க என் என்றாங்கு ஒட்டி அவன் உளமாகில்லான், உளம் அவனா மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாய் அங்கு. இதுதான் உதாரண வெண்பா. இப்போ அதில் அந்த உதாரண வெண்பா இருக்கும், அதை நீங்கள் எழுதிக்க வேண்டாம், எதுவுமே இன்னுமே எழுதிக்க வேணாம். அதுக்கு மேலே ஏதாவது சின்ன விளக்கம் சொன்னால் அதை மாத்திரம் நீங்கள் எழுதிட்டா போதும். கட்டும் உறுப்பும், கட்டும் அதான் யாத்தல்னு சொன்னேன். யாப்பு, யாக்கை, கட்டும், நரம்பு முதலியவற்றால் கட்டிய கட்டு. ஒரு ஷேப்பை கொடுக்கறது எலும்பு இல்லைங்களா, அதுக்கு மேலே தசையெல்லாம் வச்சு கட்டுறது அப்படின்னு வச்சுங்களேன். கட்டும் உறுப்பும் கரணமும் அது மாத்திரமா இருக்கு, கரணங்கள் இருக்கின்றன இல்லைங்களா, கரணங்கள். இந்த கட்டும் உறுப்பும் இது ரொம்ப விரிவா பேசுறாரு யாருங்க, திருமூலர் ரொம்ப அருமையா பேசுவார் அவர். கரணங்கள், அந்த கரணங்கள் அது உடம்புக்குள்ள இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது உடம்பு. இந்த உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடியது அது. ஐம்பொறி முதலிய கருவிகள் கரணங்கள் கொண்டு உள்ளம் உயிர் இட்டதொரு பெயரடைக்க.
இப்போ பையன் பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த 16 விதமான சடங்குகள் உண்டு நமக்கு. அதில் நாமகரணம் அப்படின்னு ஒரு சடங்கு, அப்புறம் ஜாதகம் எழுதுவது ஒரு சடங்கு, இப்படி சடங்குகள் பண்ணுறாங்க. அது நாமகரணம். பெயர் சூட்டுதல், தொட்டிலில் போட்டு பெயர் சூட்டுவாங்க. எப்படி பெயர் சூட்டுவாங்கன்னா, அந்த என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்து, அந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குல்ல இல்லைங்களா, பானா பூனா சேனா கானா அப்படின்னு இருக்கும். அது முதல் எழுத்தாக வருவது போல பெயர் சூட்டுவார்கள் இல்லைங்களா. மரபு வழி எப்படி பெயர் சூட்டுவாங்கன்னா, தாத்தா பேரை தான் பேரனுக்கு வைப்பாங்க, அதனால தான் பெயரன். பாட்டி பெயரை பெயர்த்திக்கு வைப்பாங்க, அதனால பெயர்த்தி. சரி, முதல் பிள்ளைக்கு வச்சுடுறோம், 2வது பிள்ளைக்கு 2ஆம் குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கன் அப்படின்னு வைக்க முடியும். ஆகையினால என்ன பண்ணுறோம், அப்போ தான் நட்சத்திரத்தை பார்த்து வைக்கிறோம். இந்த நட்சத்திரமா, சரி, அந்த நட்சத்திரம் அவனுடைய பாதம், முதல் பாதம் உத்தர நட்சத்திரம், முதல் பாதம் பேனா வச்சுடுறோம், பெரியசாமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நட்சத்திரத்தை பார்த்து தான் வைக்கிறோம். ஆனால் என்ன நட்சத்திரம், சினிமா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்து பேரை தான் அதிகமான வீட்டில் வைக்கிறாங்க. இப்போ இல்லாத பேரே கிடையாது எல்லாத்துலேயும். இப்போ பேர் வச்சாச்சுங்க. இந்த பெயர் உயிருக்கு வைக்கப்பட்ட பெயரா, உடம்புக்கு வைக்கப்பட்ட பெயரா? அப்புறம் ஏன் உயிர் ராமான்னு கூப்பிட்டா அது ஏன் பதில் சொல்லுது? அது ஒரு கலப்பு. அதுபோல் இறைவன் இருக்கிறான். இட்டதொரு பேரடைக்க, இட்ட பெயரால் அழைக்க என்னன்றாங்க. அது உடனே ஏன் அழைத்தீர்கள்னு கேட்குது இல்லைங்களா. உடம்புக்கு வச்சதுதான். ஏன்னா போன பிறப்புல அவன் வேற பேரோட இருந்திருப்பான், இந்த பிறப்புல இந்த பேர், அடுத்த பிறப்புல வேற பேரு. இருக்கிறப்பவே எத்தனை பேருங்க அவனுக்கு? நாராயணசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, நட்டுன்னு எல்லாம் கூப்பிடுவான் இல்லைங்களா. சீனிவாசன் பேர் வச்சிருப்பாங்க, சிண்டுன்னு கூப்பிடுவானு. அக்ரஹாரத்தில் போனால் நண்டு சிண்டுலாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஆக மற்றவங்க சுருக்கிறது ஒன்று இல்லைங்களா, வாத்தியார் வைக்கிறது ஒன்று, அப்படி ஆயிரக்கணக்கான பெயர் அவனுக்கு. பேராயிரம் பரவி இறைவனுக்கு மட்டுமா? நமக்கே எத்தனையோ பேர் இருக்குது இல்லைங்களா. பல பேர் வச்சு விட்றான். ஆனால் செத்தத்துக்கு அப்புறம் ஒரே பேர் தான் போனோம் இல்லைங்களா. போனோம் உயிரோடு ஒட்டி பொருந்தியவனான அவன், அந்த இறைவன் உளமாகிலான், உடலில் உள்ள உயிராக மாட்டான். உயிரோடு இருக்கிறான், அதனால அவனை உயிர்னு சொல்ல முடியாது. உளம் அவனா மாட்டாது. உளம்ங்கிறது உள்ளம்னு எங்கேயாவது சிவஞான போதத்தில் வந்தா அது உயிரை குறிக்கும். உள்ளே இருப்பதனால் அதுக்கு உள்ளம்னு பேரு. இந்த மைண்டை நினைக்காதீங்க, மைண்டை மனம்னு சொல்றான். உள்ளம்னு சொல்லுவதெல்லாம் உயிரைத்தான் குறிக்கும். உளம் அவனா மாட்டாது, உயிர் அவனாக மாட்டாது. அங்கு அவ்விடத்தே அவன் உளமாய், அவன் உயிராகியும் அல்லனுமாய், உயிரின் வேறாகியும் அவன் இருப்பான். அவன் உயிராகவும் இருப்பான், உயிர் அல்லாமல் இருப்பான். இருந்தாலும் கூட இந்த உடம்புக்கு வச்ச பெயர்னால கூப்பிடும் பொழுது உயிர் ஏன் என்று கேட்பது போல அவன் அந்த அளவிற்கு எப்படி இருக்கிறான்? அவன் அவையேயாய் இருக்கிறான், அவையேயாய் இருக்கிறான், அவையேயாய் இருக்கிறான். இப்போ இன்னொரு உதாரண வெண்பாவும் சொல்றார், ரொம்ப முக்கியமான உதாரண வெண்பா அது. இப்போ இனி தானேயாய் என்பதை விளக்க முற்பட்டு அவையேயாகி அவனே தானேயாய் நிற்பான் என்பதற்கு இன்னொரு உதாரணம் வெண்பா சொல்றார். அவையேயாய் உயிராக இருக்கிறான்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். உடம்புக்கு இட்ட பெயரை வைத்து கூப்பிடுகிற பொழுது இந்த உயிர் ஏன் என்று கேட்கிறது. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது? தன்னை உயிருன்னே நினைச்சுக்குது, தன்னை உயிருன்னே நினைச்சுக்குது. நாமளே அப்படிதான். சிண்டு விரல்ல லேசா அடிபடும், ஐயோ உயிர் போயிட்டுதம்மா. சிண்டு விரல்ல தான் அடிபட்டிருக்கு, ஐயோ உயிர் போயிட்டுதாங்க. உயிரா போகுது? சிண்டு விரல்ல லேசா அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ரத்தம் வேணா போகலாம். ஆகையினால இந்த உடம்ப அவன் உயிர்னு நினைச்சுக்கிறான். அந்த அளவுக்கு இந்த உடம்பும் உயிரும் ஒன்றுபட்டு விடுகின்றது, அவையாய் ஆகிவிடுகிறது. எனவே உயிருக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் உடம்பு, உடம்புக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் உயிர் உணர்கின்றது. அது போல
இந்த உதாரண வெண்பாவோட நான் முடிச்சிருவேன், ஏன்னா எனக்கு நேரம் சரியா போயிட்டு. ஒன்றென்பது ஒன்றே காண். இப்ப அடுத்தது என்னன்னா, தானேயாய் தானேயாய் தனித்து நிற்கிறான். எப்படின்னா, ஒன்றென்பது ஒன்றே. சுருதிகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டது, இறைவன் ஒன்று, ஏகம் பரம் என்று சொல்லப்பட்டது ஒன்றேகான். அந்த ஒன்றுதான் பதியாகிய இறைவன். பசுவாம் ஒன்று என்ற நீ, ஆன்மா என்று சொல்லப்படும் ஒன்றாகிய நீ பாசத்தோடு உழைகான். நீ பாசத்தோடு இருக்கிறாய். எனவே நீ அவனாக முடியாது, நீ பாசத்தோடு இருக்கிறாய். அவனோ தனித்து இருக்கக்கூடியவன், அவன் பாசத்தோடு சேருவது இல்லை. ஆனால் பசுவாகிய நீ பாசத்தோடு சேர்ந்திருக்கிறாய். இது நீ உணர், உழைகான். ஒன்று என்றால் எனவே நீ அந்த ஒன்றாக மாட்டாய். ஒன்று என்றால் எனவே நீ கடவுளாக மாட்டாய். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லிக் கொள்கிற தகுதி உனக்கு இல்லை. நானே கடவுள் என்று நீ சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ பாசத்தோடு இருக்கிறாய். உனக்கு பிறப்பு இறப்பு உண்டு, உனக்கு இன்ப துன்பம் உண்டு. அவன் அப்படிப்பட்டவன் அல்லன். அவன் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன் இயல்பாகவே பாசங்கள் என்று நீங்கி நிற்கக்கூடியவன். இது எப்படின்னா, அகர உயிரின்றேல். அகரம் ஒலிதான் இங்க. அகரம் எழுத்த நினைக்க வேண்டாம். அகர உயிரின்றேல் அக்கரங்கள் என்றாம். பிற எழுத்துக்கள், பிற அச்சரங்கள் கிடையாது. இருக்கு ரிக்வேதம் முதலான நூல்களும் இக்கிரமத்து இம்முறையில்தான் என்னும் என்று சொல்லும். ரிக் முதலிய வேதங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகின்றன. அகரம் என்கின்ற ஓர் ஒலி இருக்கிறதே, அதில் இருந்துதான் பிற ஒலிகள் தோன்றுகின்றன. அது இயல்பானது. அங்காத்த மாத்திரையானே வருவது. அதை கொஞ்சம் ஒரு முயற்சியினால் ஆ ஈ இல்லைங்களா குவித்து ஊ ஊ என்றெல்லாம் வேறுபடுத்துகின்றோம். அதுபோல்தான் இறைவன் அகர ஒலி போல அவன் இயல்பானவன். அதை வேறு வேறாக நாம் செய்து வெவ்வேறு எழுத்துக்களாக அக்ஷரங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் ஏகம் அத்வைதம் என்று சொன்னது ஒரு பொருளை குறித்ததே ஆகும். பரம்பொருள் ஒன்று என்று குறிப்பதற்காகத்தான் அதை சொன்னார். அதாவது கடவுள் ஒருவர் அப்படின்னு சொன்னார், தவிர உயிரும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லல. ஆனால் சங்கருடைய பிலாசபி என்ன சொல்லுது? உயிரும் கடவுளும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு அதுதான் பொருள். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம மாலையில பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சைவ சித்தாந்தத்தினுடைய தனித்தன்மையும் மேன்மையும் நமக்கு தெரியும் என சொல்லி இந்த நேரத்திலையும் அமைதியா இருந்து கேட்டதற்கு நமது பேராசிரியர் முனைவர் ராமமூர்த்தி அவர்கள் திருக்கலிப்படியார் பற்றிய பயிற்சி வகுப்பை தொடர்வார். இடத்துக்கு வர தெரியல, அடுத்த தெருவுல போய் அலைஞ்சு இடத்த காணோன்னு சொல்லி. இருள்மல நிலை என்பது பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமூலர் சொல்லி இருக்கிறார். நமக்கு சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மைகளை சொல்லுகிறது. அந்த மூன்று பொருள்ல முதல்ல நாம பதி முதன்மையை பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் உயிர் அவை நிலை. பதி என்பது ஒன்று என்பதனாலே அது பதிமுது நிலை என்பதாகவும், உயிர்கள் பல என்பதனாலே அவை அவை என்கிற சொல்லே நமக்கு பன்மை சொல்தான். அது என்பது ஒருமை, அவை என்பது பன்மை. அப்ப உயிர் அவை நிலை என்கிற அந்த சொல்லே உயிர்கள் பல என்கிற உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்து கிடக்கிறதை நாம பார்க்கிறோம். தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய கலை சொற்கள், அதாவது ஆங்கிலத்தில் நாம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலை சொற்கள் எல்லாமே அந்த சொற்களே எதை உணர்த்த வேண்டுமோ அதை உணர்த்துவதாக அமைந்திருப்பது. டெஃபனிஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம்ல, அந்த டெஃபனிஷன் அப்படிங்கிறது தமிழை பொறுத்த வரைக்கும் தனியா வரையறை செய்யணுங்கிறது கிடையாது. அது ஒட்டுமா அந்த சொல்லே அந்த வரையறையை விளக்குவதாக அமைந்திருப்பது தான் நம்முடைய மொழியின் சிறப்பு என்றே சொல்லலாம். அந்த வகையில உயிர்கள் பல என்பதன் காரணமாக உயிர் அவை நிலை என்பதாக அந்த அதிகாரம் அமைந்து கிடக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது இருள் மல நிலை என்பது.
மலம் என்று சொல்லுவார்கள். பாசம் என்று வடமொழியில சொல்றத தமிழ் மொழியில மலம் என்றும் கட்டு என்றும் தலை என்றும் பேசுவார்கள். இப்ப நமக்கு பதி என்பது, பசு என்பது இவையெல்லாம் வடமொழி சொற்கள். இந்த வடமொழி சொற்களுக்கு தமிழ்ல இறை, உயிர், தலை என்று பேசுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் சென்ற வாரம் செட்டிநாட்டு பகுதிகளுக்கு சென்றிருந்தேன். அங்கே சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பேராசிரியர் சுப தின்னப்பன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு அருமையா விளக்குனாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, எம்பெருமானுக்கு பதியாகிய நம்முடைய சிவனுக்கு உரிய நாள் திருவாதிரை நாள். நமக்கெல்லாம் தெரியும். விஷ்ணுவுக்கு திருவோணம் உரியதாக நாம சொல்லுவோம். இந்த திருவோண நாள் என்பது விஷ்ணுவினுடைய அவதார நாளாக கருதப்படுகிறது. ஆனா நம்முடைய எம்பெருமான் பிறவா யாக்கை பெரியோன். மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி பிறப்பு மிலி, இறப்பு மிலி, தாயு மிலி, தந்தையிலி என்று சொல்லக்கூடிய பெருமானுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அவனுக்கு உகந்த நாளாக திருவாதிரையை சொல்லுகிறோம். இதுதான் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், இந்த திருவாதிரை நாள் என்று சொல்லுவது பிரம்மன் சரஸ்வதியை படைக்கிறான். சரஸ்வதியினுடைய அழகிலே மயங்கி அவளை பின்துரத்துகிற போது அவள் தப்பி மானாக மாறி ஓடுகிறாள். பெருமான் காப்பாற்றுகிறார் என்று ஒரு தொன்மம் இருக்கிறது. அந்த மான் போன்ற வடிவமுடையதாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். மானுக்கு ஒரு அவுட்லைன் போட்டா வெளிக்கோடுகள் இட்டால் எப்படி வருமோ அது போல அந்த திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருப்பதை நாம பார்க்கிறோம். மார்கழி மாதம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு நன்றாக தெளிவாக அந்த வடிவத்தோடு தெரியும். அதனால அது பெருமானுக்குரியது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பேராசிரியர்களிடமெல்லாம் உரையாடி கொண்டிருக்கிற போது ஏன் திருவாதிரை நாள் பெருமானுக்கு உகந்தது, சம்பந்த பெருமான் பாடுகிற போது கூட சொல்லுவார், திருவாதிரை நாளை காணாமல் போதியோ பூம்பாவாய் என்கிற பாடல்லாம் நமக்கு தெரியும். அப்ப உகந்த நாள் என்று நமக்கு தெரியும். சேந்தனார் களி கொடுத்தார் பெருமானுக்கு. இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் திருவாதிரையை நாம கொண்டாடுகிறோம். இதுதான் திருவாதிரை பற்றி நாம் அறிந்த செய்தி. ஆனா தின்னப்பன் ஐயா அவர்கள் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார்கள். திரு ஆ திரை அப்படிங்கிறதே பசு பதி, பதி பசு பாசத்தை விளக்குகிறதுன்னு சொன்னார். திரு என்றால் பதி, ஆ என்றால் பசுக்கள் நாம சொல்லுவோம், அது உயிரா. திரை என்பது நமக்கு அந்த தலை அல்லது கட்டு அல்லது மலம் என்று அவர்கள் விளக்கினார்கள். திருவாதிரை என்கிற நாளே சைவ சித்தாந்தத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. அவங்க சொன்ன கருத்து ரொம்ப அப்படியே பொருத்தமாகவும் மனதிலே பதிவதாகவும் இருந்தது. இது என் கருத்தை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த சபையில பதிவு செய்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எதுக்கு இவ்வளவு முன்னுரை அப்படின்னு சொன்னா, இந்த இருள், மலம், கட்டு, தலை, திரை என்று சொல்லப்படுகிற பாசம் பற்றிய செய்திகளை இன்றைக்கு திருவருட்பயன்ல நாம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உமாபதி சிவம் வகுத்து கொண்ட அந்த வரையறையின் அடிப்படையில் 10 குறட்பாக்களை நமக்கு இங்கே எடுத்து தருகிறார். இந்த 10 குறட்பாக்கள்ல இருள் என்று சொல்லப்படுகிற மலத்தினுடைய நிலை எவ்வாறு அமைந்து கிடக்கிறது என்பதை நமக்கு விளக்க முற்படுகிறார். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயரும், பவம் என்றால் துன்பம், பிறவி. இது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிறவி என்பது நாம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கு நாம நல்ல நிலையில், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கு நாம நல்ல நிலையில இருக்கோம், ஒரு நல்ல பணி இருக்கிறது, நல்ல பொருள் நமக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஒரு அருமையான குடும்பம் இருக்கிறது, நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையில நாம இருக்கிறோம் என்று கருதுகிறோம். இப்போ நானும் எப்பவுமே நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கேன், தினந்தோறும் திருக்கோவில சென்று பெருமானை வழிபாடு செய்கிறேன், இப்படி எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கெல்லாம் வேற யாராவது இப்படி எல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அன்றென்று நாம் செய்கிற வினைகளுக்கு ஏற்பத்தான் நம்முடைய பிறவி, அடுத்த பிறவியோ அல்லது பிறவியற்ற நிலையோ இருக்கும். இப்ப பெரியோர்கள் எல்லாருமே கேட்கக்கூடியது பிறவியற்ற ஒரு நிலையை கேட்பார்கள். அப்பர் பெருமான் போன்ற ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, மனித பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தில்.
பெரும்பாலானவர்கள் மனித பிறவி வேண்டாம், துன்பமயமானது என்று சொல்லுவார்கள். ஏன் அப்பர் பெருமான் மனித பிறவியை கேட்டாருங்கிறத நாம அப்புறம் பார்த்துட்டு இப்ப அதுக்கான விடையை இந்த உரையினுடைய இறுதியில வைத்துக் கொள்ளலாம். இந்த பிறவி என்று சொல்லுவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார். அந்த வகையில உமாபதி சிவம் நமக்கு என்ன சொல்றாருன்னா, துன்றும் பவ துயரும், இந்த பிறவியானது துன்பமாக இருக்கக்கூடியது. இது துன்றும்னா தொடர்ச்சியா வரக்கூடியது. மணிவாசகர் சொல்லுவார் இல்லையா, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வுருவமாய் பறவையாய் என்று சொல்லுவது போல ஒவ்வொரு பிறவியாக நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். நல்ல பலன்களை செய்தோம் என்று சொன்னால் பிறவியினுடைய அந்த நிலை ஏறுமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைந்து இறைவனை சேருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். சான்றாக உமாபதி சிவம் தான் இந்த நூலை நமக்கு எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நாம மனித பிறவி ரொம்ப பெருசு, அப்பர் பெருமாள்